Hello friends, welcome to Tasty Easy Cooking. Today நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுவையான சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்ய பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and then bell icon click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். இந்த சிக்கன் ஊறுகாய் நம்ம ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் and then பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் and then டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இது செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கிட்ட போதிக்கு அதை சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு ஒரு வானில் நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிட்டு 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு 50 ஒரு 70 மில்லி ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா சூடிட்ட பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சு சிக்கனை வந்து சேர்த்துடணும். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கழுவி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கறியை வந்து நல்லா தள்ளி விட்டுடுங்க. அது ஆயில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா தள்ளி விட்டுடணும். ஸோ அதன் பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதிக்கும். அதன் பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திருப்பி கிளறி விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து சிக்கன் வந்து தண்ணி விட்டுன்னு இருக்குது. அந்த தண்ணியிலே வந்து கறி வேகிற மாதிரி நல்லா கழுவி விட்டுடணும். சிக்கன் ஊறுகாய் செய்கிறப்போ நம்ம அதை தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி விட்டு அது கெட்டு போயிடும். ஸோ அந்த தண்ணி விடக்கூடாது. அதன் பிறகு கறி வெந்துட்டுருக்கான்னு சொல்லி கையில் எடுத்து பாருங்கள். கறி வெந்துட்டு இருக்குது. ஸோ அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அதன் பிறகு கறி மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் தேவைப்பட்ட போட்டுக்கோங்க, அப்படின்னா வேண்டாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் போடலை. அது போட்டுட்டு பிறகு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா கிளறி விட்டுடுங்க. அது காரமெல்லாம் நல்லா கறியில் வந்து ஏறிட்டு வர மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுடணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்யாதீங்க. ஸோ இந்த பபுள்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் கறியை கிளறி விட்டுட்டு இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் இருந்தால் போதிக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பபுள்ஸில் அடிக்கணும். ஸோ பாருங்கள், பபுள்ஸில் ஓரளவு ஸ்டாப்பாக எழுந்துருச்சு. கறி எடுத்து பாருங்கள், கறி வந்து நல்லா முருவாக இருக்கும். நல்லா முருவாக இருக்குது வந்துடணும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதன் பிறகு வந்து காய்ந்த கருவேப்பிலை இருந்தால் அதை போடுங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ காய்ந்த கருவேப்பிலை போட்டப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை வந்து என்ஹான்ஸ் பண்ண நல்லா வாசனை டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு பிறகு நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த சிக்கன் ஊறுகாய் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அண்ட் தென் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தென் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டா ஒரு 2 மந்த்ஸ் பக்கம் வச்சு சாப்பிடலாம். நல்லா கெடாமல் இருக்கும். அதிகமாக எண்ணெய் விடுறதுனால அது கெட்டு போகாது. நான் 1/4 கிலோ செய்வேன். இது எனக்கு 20 to 25 டேஸ் பக்கம் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் இருக்கிறோங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறவங்கன்னா 1/2 kg or 1 kg எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டப்போ வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களால கரெக்டாக சமைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், அழகான அண்ட் தென் டேஸ்ட்டான சுவையான சிக்கன் ஊறுகாய் ரெடியாக வந்துட்டு இருக்குது. அவள் தான் நம்ம சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் தயிர் சாதத்துக்கு அண்ட் தென் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நம்ம ரைஸ் கூட இல்லை தயிர் சாதத்து கூட வைக்கிறப்ப ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா போதிக்கும். அதிகமாக வைக்க தேவை. ஆனால் நமக்கு இதில் காரம் அண்ட் தென் உப்பு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சமாக வச்சு சாப்பிடணும். அதிகமாக வைக்க வேண்டாம். அதிகமாக வச்சு வேஸ்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பக்கம் ஆற விட்டுடுங்க. ஆறிட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், see you. மற்றும் நல்ல ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பபாய்.